Watch full episodes on Jio Hotstar. இல்ல யாரும் சிப்ப தேடி கண்டுபிடிக்க மாட்டீங்க. இப்ப நீங்க எல்லாரும் அந்த குழிக்குள்ள விழுந்து சாக போறீங்க. உங்களை யாராலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. உங்க கதை முடிஞ்சது. அம்மா என்ன பண்றீங்க? நீங்க சிஐடி தானே? சிஐடியா? நான் ஒன்னும் சிஐடி இன்ஸ்பெக்டர் கிடையாது. நான் ஜோதி ஜுவாலாவோட ஆளு. அப்படின்னா இவரை எதிரியா? என்னோட பாசுக்கு உங்க 2 பேரு மேல முன்னாடியே சந்தேகம் இருந்தது. நீங்க 2 பேரும் எங்க வழியில குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல் நாள் இருந்து என்ன சிஐடியா மன்மானி கூடவே இங்கேயே இருக்கணும்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு. புரியுதா? இன்ஸ்பெக்டர் மன்மானியும் நான் சிஐடின்னு சொன்னதும் உடனே நம்பிட்டாரு. என்னோட ஐடியும் கேட்கல, நான் எங்க இருந்து வந்தேன்னு கேட்கல. ஏமாத்திட்டியா? இந்த இன்ஸ்பெக்டர் மன்மானியே நீ ஏமாத்திட்டியால? உன்னை விட மாட்டேன், புரிஞ்சுக்க. காமெடி இன்ஸ்பெக்டர், எதுக்கு நீ ஓவர் டயலாக் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்க? உன்னால எதுவுமே பண்ண முடியலனாலும் பேச்சு மட்டும் பெருசா இருக்கு. சரி, சொல்றத கேளுங்க. எல்லாரும் லைன்ல வந்து இந்த குழியில விழுங்க. இல்லன்னா நான் உங்க எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவேன். இந்த ஐஸ் தண்ணியில உங்க உயிர் உறைய போகுது. நீங்க ஜலசமாதி ஆக போறீங்க. டிங்டாங், நீதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்க. வாழ்க்கையை மட்டும் இல்ல, என் உயிரே காப்பாத்திருக்க. டிங்டாங், ஆமா, நீ எப்படி கரெக்டா வந்து கீழே பட்ட? சார், இங்க எப்படி வந்தது எனக்கே தெரியாது. உள்ள எப்படி போனனும் எனக்கு தெரியாது சார். நடந்த எல்லாமே நல்ல விஷயம் தான் டிங்டாங். இன்னைக்கு உன்னுடைய மறக்கிற வியாதி தான் எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்குன்னா பாத்துக்க. உனக்கு தேங்க்யூ பா. தேங்க்யூ, கோடான கோடி தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். கம் ஆன், வாங்க गाइस. நம்ம எல்லாரோட இலக்கு இந்த மிஸ்டீரியஸ் மவுண்டன். இந்த மேப் படி நாம இப்போ மலைக்கு அங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வாங்க फ्रेंड्स. ஆமா, சரிக்கு விடாம வழிக்கு வாங்க. வந்துட்டேன் சார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, வாவ், இன்னும் அழகான இயற்கை காட்சில. ஆனா அந்தால நம்ம எங்கன்னு போய் தேடுறதுப்பா? கட்டு, இந்த பட்டுவோட உளவாளி மூளை என்ன சொல்லுது தெரியுமா? இதோ இந்த மிஸ்டீரியஸ் மவுண்டன்லயே நம்ம கேஸோட மிஸ்டரி எல்லாம் சால்வ் ஆயிடும் மனசுக்குள்ள பச்சை சொல்லுதுப்பா. அந்த குரோதி நிச்சயமா இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். அவனை விடக்கூடாதுப்பா. பட் ஒன் திங், இங்க ரொம்ப பனியா இருக்குல்ல, இந்த பனி மட்டும் இல்லனா அவன் எங்க இருக்கான்னு அழகா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அட, மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்பதை நிரூபிக்கிறாயப்பா நீ. இந்த மாதிரி நேரத்துல உதவி பண்றதுக்கு தான் ப்ரொஃபசர் நம்ம கிட்ட கொடுத்த கேஜெட் இருக்குல்ல, அதான்ப்பா அந்த எக்ஸ்ட்ரா விஷன் கண்ணாடி. டக்கு புக்குன்னு அதை தட்டி தூக்கு. இதேதான். இந்த இதை நீ மாட்டிக்கோ, எனக்கு வேற இருக்கு. மன்மணி சார், சம்பர் சிங், டிங்டாங், நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, ஓகேயா? ஏன்னா இந்த கேஜெட் வச்சு எங்களால மட்டும் தான் கீழே போக முடியும். உங்களால போக முடியாது. வந்தீங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும், ஓகேயா? இங்கே இருங்க. சரியா சொன்னீங்க. நான் உங்களுக்கே இங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுக்கன்னு மட்டும் பாருங்க. எதுக்கு லாரி கிரி வராம இருந்தா சரி. என்ன ரெடியா பட்டு? ஓகே. என்ன ரெடியா பட்டு?
ரெடி ஏய்யா! நம்ம வந்துட்டோம். அப்படி உள்ள என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துருவோம். வா, கம் ஆன். இதோ உருமல் சத்தம் கேக்குது. கட்டுப்பட்டு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க நேரடியா இந்த இடத்துக்கு வந்துட்டது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? என்ன கேக்குறீங்க கட்டுப்பட்டு? இவங்க என்ன கடத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. சிப்போட ப்ரோகிராமிங்க என்ன வச்சுதான் பண்றாங்க. நல்ல வேளை இங்க நீங்க வந்துட்டீங்க. சீக்கிரமா என்ன காப்பாத்துங்க ஜென்டில்மேன். சார் இந்த பக்கமா நீங்க வெளிய போங்க. அங்கதான் மெயின் கேட் இருக்கு. ஓகே, நானும் பட்டுவும் சிப்பை எடுத்துட்டு எப்படியாவது வெளியே வந்துடுறோம். ஓகே கட்டுப்பட்டு. ஏப்பா, திருட்டு பசங்களோட மொத்த குடும்பமே இருக்கேப்பா. இப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? அப்படின்னா இத்தினு குரோத்தினு கூட அந்த குராத்தி ஜாவல கூட இணைஞ்சிருந்தாங்களா? அந்த சிப்பை பறிச்சுட்டு போனதுக்கு எல்லாமே ஒரு டிராமா தானா? வாங்க 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 கட்டு பட்டு. இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரிய போகுது. அழிவோட 2வது பெயர் இந்த ஷேர் சிங் மட்டும் தாங்கிறது. அப்படின்னா முதல் பேரு என்ன பாஸ்? கட்டு பட்டு, நீங்க 2 பேரும் இன்டெலிஜென்ட் மட்டும் இல்ல, ரொம்பவும் பிடிவாதக்காரர்களாவும் இருக்கீங்க. ஏப்பா குரோத்தி ஜாலா, ஒழுங்கா அந்த சிப்பை கொடுத்துட்டா சமத்து புள்ளியா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். ஆனா குடுக்கலனா பக்க விளைவு ரொம்ப பங்கமா இருக்கும். பாத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சிப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா அது எனக்கு சொந்தமான சிப். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த சிப்பு என்னோடது, அது எனக்கு தான் சொந்தம். இங்க வந்ததுனால நான் உங்களுக்கு 2 ஆஃபர் தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ வாங்கிக்குங்க, அமைதியா வாங்கிட்டு போயிடுங்க. 2வது, நீங்க 2 பேரும் எங்க கூட சேர்ந்துக்குங்க, அது உங்களுக்கு நல்லது. அப்புறம் எங்க கூட நீங்க பணக்காரரா சுத்தி வரலாம். குரோத்தி ஜாலா, நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணை போக மாட்டோம். இப்போ நான் நினைச்சா உங்க 2 பேரையும் இங்கேயே அழிக்க முடியும். இப்பவும் நீங்க அதே பழைய கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது சின்ன தம்பி பெரிய தம்பி காட்டு பட்டுகளா. ஏப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த ஆள் உண்மையிலேயே நாம நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. என்ன விஷயம்னா நமக்கு ஆக்சுவலா விஷயமே இன்னும் தெரியல, அதான் உண்மை. ஏய், நீ என்னடா சொல்ல வர? எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. நீ ஒன்னும் எமோஷன் ஆகாத. குரோதி சார், நான் உங்களோட கம்ப்யூட்டரையும் ஸ்கிரீனையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? இதுதான் உன்னோட கடைசி ஆசை. இதை நான் ஒத்துக்கிறேன். உன்னை மேல அனுப்புறதுக்கு முன்னாடி உன்னை கஷ்டப்பட நான் விரும்பல. ஆனா நீ கம்ப்யூட்டரை என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல சார், என்னோட சிப்பு திருட்டு போனதுல இருந்து நான் என்ன பண்ணேன், என் ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு பட்டன்ல இருக்கிற கேமரால இருந்து, அதாவது இங்க இருக்கு எல்லாத்தையும் அழகா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் வாங்களேன், உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்கும் போட்டு காட்டுறேன், வந்து பாருங்க.
கட்டு மட்டும் சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க. ஏன்னா உங்களை நம்பிதான் இந்த சிப்பை நான் இங்க வச்சேன். சீக்கிரமா அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. அது மட்டும் கிடைக்காம போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் திருடங்க எல்லா பேங்க்லயும் கொள்ளையடிச்சிருவாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? நாம இந்த சிப்பை ஆர்மிக்காக தானே கண்டுபிடிச்சோம். ஆனா இத விக்கிற. பல வருஷமா நீ எனக்கு நண்பனா இருக்க. தயவு செஞ்சு உன் கால்ல விழுந்து கேக்குறேன், இப்படி செய்யாத. இது மட்டும் தப்பான ஆளுங்க கையில கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு அவங்க இந்த உலகத்தோட அழிவுக்கே காரணமாயிருவாங்க. நீ பிளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாத. அப்புறம் ஆர்மிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பட்டு சார் ப்ளீஸ் அந்த திருடனோட கதையை முடிச்சிருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சார்? எப்படியாவது அந்த சிப்பை திரும்பவும் கொண்டு வாங்க சார் ப்ளீஸ். பாத்தீங்களா, இப்போ நீங்க பார்க்க போறது அடுத்த சீன். சிப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா அது எனக்கு சொந்தமான சிப். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த சிப் என்னோடது, அது எனக்கு தான் சொந்தம். இங்க வந்ததுனால நான் உங்களுக்கு 2 ஆஃபர் தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ வாங்கிக்குங்க, அமைதியா வாங்கிட்டு போயிடுங்க. ரெண்டாவது, நீங்க 2 பேரும் எங்க கூட சேர்ந்துக்குங்க, அது உங்களுக்கு நல்லது. அப்புறம் எங்க கூட நீங்க பணக்காரரா சுத்தி வரலாம். புரோதிஜவாலா, நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணை போக மாட்டோம். இப்போ நான் நினைச்சா உங்க 2 பேரையும் இங்கேயே அழிக்க முடியும். இப்பவும் நீங்க அதே பழைய கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது சின்ன தம்பி பெரிய தம்பி கட்டு பட்டுகளா. கட்டு, உனக்கு இப்போவாது புரியுதா? அட நீ வேற பட்டு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அடடடடடா, இங்க பாரு கட்டு, 2 பேரும், அதாவது குரோதி அப்புறம் கேம் சிங், தன்னோட விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரே மாதிரியா சொன்னது புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. கேம் சிங்க்கும் இந்த சென்டென்ஸ் சொல்ற பழக்கம் இருக்கு. அப்படியே ஆச்சரியம் ஊட்டுற வகையில அந்த குரோதிக்கு கூட அதே சென்டென்ஸ் சொல்ற பழக்கம் வந்திருக்குன்னா எவ்வளவு ஆச்சரியம் பாயுது. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்ன? என்னது? அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒரே ஆளு தானே நீ சொல்ல வரியா? ஏ சூப்பர் கட்டு, அட சம கட்டு, சம ஸ்மார்ட். நீ போ எப்பா, இந்த 2 பேரும் ஒரே ஆளுங்கன்னு சொல்றேன்பா. பட்டுவோட 6வது அறிவு சொல்லுதுப்பா, இங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, இங்க என்னமோ நடக்க போகுது. இப்போ நாம எதுக்கு தயாரா இருக்கணும் கட்டு? ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். வெரி குட் கட்டு, நீ வெரி குட் உளவாளி, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ஆனா நீ என்னோட பிளான வீணாக்க நான் விட மாட்டேன். நான் சூப்பர்வான ஒரு பிளான சிப்ப நானே உருவாக்கி இத்தனை வச்சு நானே திருட வைக்கலான்னு நினைச்சேன். என் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நானே கோதி சிங்கா மாறி அந்த சிப்ப திருடிடலாம், அதுல இருந்து எல்லாரும் ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைச்சேன். அப்படி தப்பிச்சு உலகத்துல இருக்கிற எல்லா பணத்தையும் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட திட்டத்தை எல்லாம் வீணாக்குன உங்க 2 பேரையும் நான் சும்மா விடுறதா இல்ல, விடவும் மாட்டேன். பட்டு, வாவ் 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 வாவ், உண்மையிலே பெரிய ஆள் தான் போனி. ஆமா, எப்பறா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு மூளை வேலை செய்யுது? அடைய இந்த பாணி இருந்தாலும் தேங்க்யூ. அப்புறம் சொல்லுங்க கேம் சிங் சார், நல்ல புள்ளைய சிப்ப திருப்பி கொடுத்துட்டு கம்முன்னு போய் ஜெயில உட்காருங்க சார் பார்க்கலாம். உங்களை அலங்காம குழுக்காம தூக்கிட்டு போது இன்ஸ்பெக்டர் மன்மானி வந்துட்டு இருக்கா தெரியுமா? சீரியஸா நான் ஜெயிலுக்கு போவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேர் கதையை தாவி போய் மூடிங்க. வெட்டு பட்டு ஓடிய நட்பு கடல் காத்துல கலந்த உப்பு. யா யா இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போகுது பாஸ். யாராவது பட்டு மேல கைய வச்சாங்கன்னா உடனே கட்டுவுக்கு கண்ணா பண்ணான்னு கோபம் வந்துடும் சார். அப்புறம் உண்டியில ஆக்கிடுவாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் மேலேயே கைய வைப்பீங்க?
ஜாங்கோ ஜோரோ அவனை அட்டாக் பண்ணுங்க. ஏய் என்ன இதெல்லாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? அந்த தான் உங்களை பார்த்து அட்டாக்னு சொல்றாங்க, நீங்களும் யோசிக்காம கடிக்க வரீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது? நீங்க என்ன இந்த ஆள் கடிமையா? காட்டுல போய் ஜாலியா இருக்கிறத விட்டு இவன் கூட போய் சேர்ந்துருக்கீங்களப்பா. நீங்க போய் காட்டுக்குள்ள ஜாலியா குடும்பத்தை பெருக்கிட்டு சந்தோஷமா இருங்கடா. அண்ணன் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. மனுஷனுக்கு அடிமையா என்னைக்கு இருக்கவே கூடாது. உங்க உலகம் வெளியே இருக்க போய் எட்டி பாருங்கடா, போங்கடா. அங்க பார், ஓடி ஆடி சந்தோஷமா இருக்கிறத விட்டு இவன் காலில் போய் நிக்கிறீங்கடா. எவ்வளவு அழகான மலை, எவ்வளவு சூப்பரான பனி, ஜில்லுன்னு காத்து, நிக்காம ஓடு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு காடு. அந்த வாழ்க்கைய போய் எவனாவது விடுவானா? பாத்தீங்களா, யோசிக்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு. கமான், 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க. இந்த படிக்கட்டு தெரியுதுல, அது வழியா போங்க. அதுதான் வெளியே போறதுக்கு வழி. நிம்மதியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும். ஓகே, உங்களுக்கு விடுதலை விடுதலை. ஓடு ஜாகோ ஜோலோ, நில்லுங்க. ஸ்டாப், கம் ஆன் யூ. உங்க 2 பேருக்குள்ள என்னதான் மேஜிக் இருக்கு? மிருகங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க சொல்லுங்க. ஆமா மிஸ்டர், இப்போ நீங்க ஃபைட் பண்ண போறீங்களா இல்ல அந்த ஆப்போசிட் தலையா இருக்கானே அவன் ஃபைட் பண்ண போறானா? டேய் தயிர் சட்டி தலையே, எப்ப பார்த்தாலும் எங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது உங்க வேலையா போச்சே. அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்தது உங்ககிட்ட அடி வாங்குறதுக்காக நாங்க வந்திருப்போம். நமக்கு எதுக்கு ஊரு ஊபே? டேய் லெஃப்ட் ரைட் வாங்கடா. இந்த ஊரை போய் நல்லா சுத்தி பார்க்கலாம். இங்க நிறைய சுத்தி பார்க்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கா? வாங்கடே, எதுங்கிறது எஸ்கேப் ஆயிரலாம். மாட்டா நம்ம பிரிச்சுவானுங்க. டயலுக்கு சொல்லிட்டு போங்க. அறிவுக்கு மறுபெயர் இந்த ஷேர் சிங் தானே நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே. அதையும் சொல்லுங்க பா. பய முடிடா. உசுபத்தி உடம்ப ரணகலமாக்கி வச்சிருக்கீங்க. அடி வாங்க. முன்னால போய் எங்க இடிச்சுக்காதீங்க பா. அது நடக்காதீ. வாங்க, எங்கிருந்து எஸ்கேப் ஆயிரலாம். என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு உங்களால வீணா போயிடுச்சு. என்னோட கனவை நீங்க கலைச்சிட்டீங்க. ஏப்பா, கண்ணுல இருந்து தாரையா ஊத்துனதெல்லாம் போதும். ஜெயிலுக்கு போறதுக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டு வா, சரியா? விடாதீங்க சார், இங்க தான் இருக்காருங்க சார். வந்துட்டேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. ஓட முயற்சி பண்ணீங்க, நான் உங்களை அதுக்கப்புறம் ஓடி வந்து பிடிச்சிருவேல. ஏலே, உன்னை ஸ்பெஷல் ஜெயில போட்டு சித்திரவதை பண்ண போறேன். ஏன்னா நீதான் ஸ்பெஷல் டியூட்டில வந்த ஆபீசர் ஆச்சே. ஏலே, நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 4 மாசம் தூங்க மாட்டேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.